சார் வெல்கம். சார் குட் மார்னிங் சார். வணக்கம் சார், வெல்கம். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? எக்ஸலண்டா இருக்கேன் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்களுடைய தயவால, உங்களுடைய சிந்தனையால, உங்களுடைய பேச்சால, உங்களுடைய பயிற்சியால சிறப்பா இருக்கு சார். என்ன ஆச்சு இன்னைக்கு? என்ன சேர்ல உட்கார வச்சு சொல்லிட்டு நீங்க பட்டைய கிளப்புறீங்க சார். சார் பட்ட நீங்க தான் சார் போட்டுக்கிறீங்க, நான் இல்லையா சார்? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கோங்க சார். எஸ் சார், விசிபிள் ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க அப்புறம். ஓகே.
வெல்கம் சார். அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். JCI India Zone 16 JCI Ronipet Power City online training program Living Ethics at June platform is hereby call to order. JCI கோட்பாடு. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். JCI ராணிப்பேட் பவர் சிட்டி கிளை இயக்கத்தின் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு கிளை இயக்கத்தின் 30வது வருடம். இணையதள இணைப்பு லிவிங் எத்திக்ஸ் என்னும் பயிற்சி வகுப்பில் தினந்தோறும் பயிற்றுனர் மற்றும் புதிய தலைப்பு. இன்றைய தலைப்பு 4 ஈக்குவேஷன் என்னும் பயிற்சி வகுப்பை எடுக்க வந்திருக்கும் இன்றைய பயிற்றுனர் JCI செனட்டர் கலிவர்தன் சார் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். மற்றும் இணைப்பு இணைந்துள்ள JCI முருகேச பாண்டியன் மற்றும் மிஸ்டர் கிரி அண்ட் பாஸ்ட் நேஷனல் ஜெகாம் வைஸ் சேர்மன் JCI சென்டர் செந்தில் முருகன் இவர்கள் அனைவரையும் மற்றும் இதன் பின் இணையதளத்தில் இணைவருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது கிளைக்கும் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெல்கம் டு ஆல். The next part of the floor hand over to today faculty JCI Center Kalivardan sir. Sir, self intro கொடுத்து நீங்க self start பண்ணுங்க sir. Thank you sir. Thank you very much sir. JCI ராணிப்பேட் பவர் சிட்டி பிரசன்ட் லிவிங் எதிக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு என்னை அழைத்ததற்கு முதற்கண் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய நாள் எனக்கு மிகவும் புனிதமான நாளாக கருதுகிறேன். ஏனென்றால் வாய்ப்புகள் நிறைய தேடி வருவதில்லை. நான் வாய்ப்புகளை தேடி செல்கின்ற ஒரு பண்புள்ளவன். அந்த வகையிலே வாய்ப்பு இருந்தால் எனக்கு ட்ரைனிங்க்கு கொடுங்கள் என்று கூறிய பொழுது மோஸ்ட் ரெஸ்பெக்டட் JC செல்வம் சார் அவர்கள் கண்டிப்பாக உங்களை அழைக்கிறேன் என்று கூறினார்கள். அதன் அடிப்படையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த செல்வம் சார் அவர்களுக்கும் மற்றும் JCI ராணிப்பேட் பவர் சிட்டி பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைக்கு JCI நெய்வேலியிலிருந்து நான் கலிவர்தன். பல தருணங்களில் எனக்கு வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருப்பதாக ஒரு எண்ணம். ஆனால் பிறகுதான் தெரிகிறது, எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதை பயன்படுத்த தவறி இருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். பிறகு அதை எனக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு ட்ரெய்னர், நேஷனல் ட்ரெய்னர் அவர்கள் குறிப்பிட்டு இந்த செய்தியை சொன்னார்கள். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தயாராக இல்லை என்பதை கூறினார்கள். அதன் அடிப்படையிலே கடந்த 2 வருட காலமாக எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறேன். இந்த முக்கியமான செய்தியை நான் ஒரு நேஷனல் ட்ரெய்னர் மூலமாக ஒரு ட்ரைனிங்கில் கற்றுக்கொண்டதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். JCI செனட்டர் K. கலிவர்தன் ஃப்ரம் JCI நெய்வேலி. நான் ஒரு ஜோன் ட்ரைனரா 2019ல குவாலிஃபை ஆகி அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நேஷனல் ட்ரெய்னருக்கு போயிட்டு டிஸ்குவாலிஃபை ஆகிட்டேன். கடந்த பல
தளங்கள்ல ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்ல எடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். என்னுடைய ஃபேமிலியில என்னுடைய ஒய்ஃப் ஜேசி ஹஜ்ஜிஎஃப் எஸ் ஜெயந்தி, என்னுடைய டாட்டர் ஜேசி கேஜே விஷ்ணுபிரியா, என்னுடைய சன் ஜேசி கேஜே விக்னேஸ்வரன். நாங்கள் ஃபேமிலியோட ஜேசிஐல பயணிக்கிறோம். பல சூழல்ல ஃபேமிலியில உள்ளவங்களும் ட்ரெய்னர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்னுடைய டாட்டரும், சன்னும் இபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க. டாட்டர் இப்ப ஸ்பீச் கிராஃப்ட் முடிச்சுட்டு வருகின்ற சனிக்கிழமை ட்ராப் அட்டெண்ட் பண்றதுக்காக தயாராயிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்துல ஜேசியினால நான் நிறைய கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்டதை நாம் ஷேர் செய்து கொண்டும் இருக்கின்றேன். எனக்கு இந்த ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இது தனிப்பட்ட ஒரு ஜேசிஐ அமைப்பு அல்ல, இது எங்களுடைய குடும்பம். ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்பொழுதாவது நிகழ்வுகள் வரும்பொழுது அழைப்பது வழக்கம். அதேபோல ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி என்னை ஒரு குடும்பத்தில் அங்கத்தினராக ஏற்றுக்கொண்டதினால் என்னை அடிக்கடி அழைத்து மகிழ்விக்கிறார்கள். இந்த தருணத்திலே நான் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு 4 ஐஸ் ஈக்குவேஷன் ஃபார் எ நைஸ் லைஃப். எல்லோரும் ஐஸ் சாப்பிட்றோம், எல்லோரும் கூலா இருக்கணும்னு விருப்பப்படுறோம். ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுடைய லைஃப்ல நம்ம எப்படி ஐஸ் மாதிரி கூலா நம்மளை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் அவர் லைஃப். இந்த 4 ஐஸ் ஈக்குவேஷன்ல ஆன்லைன்லயும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் கேட்பதற்காக வர இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வெல்கமை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஐஸ் பர்சனல் ரிலேட்டடா இருக்குது, செகண்ட் ஐஸ் சோஷியல் ரிலேட்டடா இருக்குது, தேர்ட் ஐஸ் நம்மளுடைய லைஃப் ரிலேட்டடா இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். ஒவ்வொரு லைஃப்லையும் ஒவ்வொரு காரணத்தினால உயர்ந்து கொண்டே இருப்பதாக நினைத்து கொண்டு இருந்த இடத்திலேயே இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இருந்த இடத்திலிருந்து உயர்ந்து கொண்டே அவர்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செதுக்கிக் கொண்டும் இருக்கிறார்கள். நாம் எந்த வகையில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் நாம் செல்ஃப் அனாலிசிஸ் செய்யணும். இந்த ஃபர்ஸ்ட் ஐஸ் ஆர் பர்சனல் அப்படின்னு சொன்ன இதுல முதல் ஐஸ் சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு நிறைய பேர் பணம் இருந்தா நிறைய ஸ்கில்ல கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல ஏஐ கத்துக்கணும் அப்படின்னா பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஏஐ கத்துக்க முடியும். நிறைய விஷயம் நம்மளுடைய லைஃப்ல செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சாக்ரிஃபைஸ் அப்படின்னா ஒரு கரன்சின்னு சொல்லலாம், அல்லது இத ஒரு பணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றோமோ அதெல்லாம் நமக்கு விலை மதிப்புமிக்க ஒரு பொக்கிஷமாக நம்ம கருதணும். காசு கொடுத்து கத்துக்கக்கூடிய ஒரு ஸ்கில் வேணும் அப்படின்னா நம்மள்ட்ட காசு இல்லை. ஏன் காசு இல்லை? ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிலேட்டடான ஒரு
கன்டென்ட்ட நம்ம கத்துக்கணும். ஒரு கோர்ஸ் கத்துக்கணும். அதுல ஒர்க் பண்றதுக்கு தேவையான அம் எக்ஸ்பீரியன்ஸ் மெட்டீரியல நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது, அதுக்கு வந்து காசு தேவைப்படுது. சாதாரணமா ஒரு வெயிட் அதிகமா இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஜிம்லயே போக முடியும். அடி எடுத்து வைக்க முடியும். அல்லது ஒரு கிராஃபிக் டிசைனிங் பண்ணணும் அப்படின்னாலும், நம்ம அப்படிதான் போய் ஆகணும். ஒரு கன்டென்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னாலும், நம்ம கத்து தான் ஆகணும். ஒரு காப்பிரைட் பண்ணணும் அப்படின்னாலும், நம்ம கத்து தான் ஆகணும். ஸோ, எனி லேர்னிங் சப்போஸ் நம்ம வந்து ஒரு ட்ரெய்னிங்ல இருக்கோம். ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும். ஒரு ரைட்டிங் பிளாக்ஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம Photoshop எடுத்து ஏதாவது நம்ம தேவையான விஷயங்கள நம்ம ரெடி பண்ணணும். எதுவா இருந்தாலும், நமக்கு ஒரு ரிக்யர்மென்ட் இருக்கும். அது எல்லாத்துக்கும் சாக்ரிஃபைஸ். அதுதான் பவர்ஃபுல்லான விஷயம். அத செய்து நம்ம அடையணும். அப்ப நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்டின்னா, 2 விஷயத்த நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. 1 நமக்கு தேவையான ஸ்கில்ல பணம் குடுத்து தான் நம்ம அத அடைய முடியும் அப்படின்னு நமக்கு அப்படித்தான் நம்ம பழகியிருக்கோம். அது நம்மளுடைய கல்ச்சரும் கூட. வேற மணி இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஆனா, இந்த சமயத்துல அந்த பெர்சனல் சாக்ரிஃபைஸ என்ன மாதிரி ஒரு சூழல்ல நம்ம பண்ணிக்கலாம் அப்டின்னா, நம்ம இன்டர்ன்ஷிப் மாரி. அதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரெய்னிங் போறோம் அப்டின்னா, அவங்களுக்கு பேமெண்ட் குடுத்து அவங்க அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரெய்னிங் சொல்லி தருவாங்க. ஒரு டிப்ளோமா இன்ஜினியர், ஒரு ஐடி இன்ஜினியர், ஒரு எம்பிஏ படிக்கிற ஹெச்ஆர்ல இருக்கிறவங்க, ஒரு பிஇ இன்ஜினியர் எல்லாமே வந்து இப்பல்லாம் ஒரு இன்டர்ன்ஷிப்ங்கிறது ஒரு அவங்களுடைய கரிக்குலத்துல ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு மொமெண்ட்டா இருக்கு. அதே மாதிரி நமக்கு என்ன ஸ்கில் வேணுமோ, அத அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் மாதிரி நம்ம போயி கத்துக்கணும். எத்தனையோ விஷயங்கள நம்ம கத்துக்கிட்டு வர்றோம். ஆமாவா? இல்லைங்களா? கத்துக்கிட்டு வர்றோம். ஆனா, எல்லாத்துக்குமே நம்ம பேமெண்ட் பண்றதில்ல. இப்ப நெறைய விஷயங்கள நம்மளுடைய பெரியோர்கள் நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. பெரியோர்கள் யாருன்னா, நம்மள உருவாக்கிய, நம்மள இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்த நம்மளுடைய தாய் தந்தையர்கள். இப்ப நம்ம தந்தையும், தாயும் நம்மள வந்து சின்ன வயசுல இருந்து எத்தனையோ விஷயங்களுக்காக நம்மளை மேலும் மேலும் வளருவதற்கு தூண்டுகோலா இருந்திருக்காங்க. உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. ஆனா, இந்த நம்மளுடைய சின்ன வயசுல இருந்து எத்தனையோ வார்த்தைகளை வந்து தாயின் மனதை புண்படுத்தி இருக்கிறோம். சில சந்தர்ப்பங்கள்ல அவங்கள புறக்கணிச்சிருப்போம். அவையெல்லாம் அவர்களுடைய மனதுல வந்து எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கும் என்பதை நம்ப வந்து அ ஒரு சில சமயத்துல காலம் கடந்து சிந்திக்கிறோம்ன்னா, அப்போதான் வந்து அந்த விஷயங்கள் நமக்கு வந்து எடுபடும். இதுல என்ன இருக்கு அப்டின்னா, இதுல தான் தாயினுடைய தியாகம் இருக்குது. அவர்களுடைய அன்பான வார்த்தைகளை வந்து நம்ம ஒரு வேல்யூ எல்லாம் பண்ண முடியாது. அப்போ யாரையாவது இழந்தால் நாம் மீண்டு வரலாம். அதே சமயத்துல நம்மை பெற்றெடுத்தவர்களை இழந்தால் நாம் மீளா துயரத்தில் இருப்போம். அப்போ அவர்களை நாம் அங்கீகாரம் செய்வது போல, அவர்களை நாம் வார்த்தைகளால் அலங்காரம் செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் நமக்காக அர்ப்பணித்த தியாகங்களை நாம் உணர்ந்தால், நம்மால் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். அப்போ நம்மளுடைய பல தருணங்கள்ல நம்ம பயன்படுத்திய வார்த்தை, அவர்களுக்கு மிகப்பெரிய வலியை எல்லாம் உருவாக்கி, அந்த வலிகளை சுமந்து தன்னுடைய பிள்ளைகள் உயர வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழ்க்கையே வாழ்ந்தார்கள். அப்போ எ அவர்கள் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுனதுனால தான், இன்னைக்கு நம்மளுடைய பெர்சனல் லைஃப்ல நம்ம ஒரு உயர்ந்த நிலையில வந்து அடைஞ்சிருக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேமிலில நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. பேரன்ட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுடைய சில்ட்ரன்ஸோட ஃபியூச்சர மிகப்பெரிய அளவுல கொண்டுட்டு வருவாங்க. இப்ப இந்த மாதிரி வந்த நம்ம,
நம்மளுடைய பேரண்ட்ஸ சொல்லும்பொழுது நமக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா, இன்று நாம் ஒரு பேரண்ட்ஸா வந்துட்ட பிறகு, நமக்கு ஏற்படுகின்ற இந்த கஷ்டமான வார்த்தைகளை யாராவது பேசி நாம் கேட்டுவிட்டால், நம்மளுடைய மனது எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை நாம் சிந்திக்கும் பொழுதுதான், உணரும் பொழுதுதான், நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்மளுடைய விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் இருப்போம். ஆனால் நம்மளால் தெளிவுபடுத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய விஷயம். அந்த மிகப்பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு இந்தியாவே வந்து உலுக்கி இருக்கின்ற ஒரு விஷயம். ஏன்னா, சோல்ஜர்ஸ்லாம் வந்து நேஷனுக்காக அவங்களுடைய லைஃபயே வந்து குடுத்து ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன என்ன அப்டின்னா, இப்ப நேத்து ஒரு மிகப்பெரிய ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து அ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸ்பெஷலா லண்டன்ல இருக்கிற அத்தனை ஹிந்து டெம்பிள்லயும் ஸ்பெஷல் பிரேயர் வந்து போயிட்டுருக்கு. இன்னைக்கு யுனைட்டட் இந்தியா நேஷன்ல இருக்கிற ஜெனரல்ல இருந்து ட்ரம்ப் வரையிலும் இந்த பிளான் கிராஷ பத்தி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 மெடிக்கல் ஸ்டூடண்ட் வந்து இன்ஜூர் ஆகி ஒரு 5 பேர் வந்து இறந்திருக்கிறாங்க. அதாவது பிளான் கிராஷ் நடந்தல இன்சைட், அவுட்சைடு நடக்கிற இன்சிடென்ட்ட விட, வெளியில இருந்தும் இந்த மாரி எல்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த மாரி நடந்த ஒரு சூழல்ல, இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து நம்மளுடைய நேஷனுக்காக வந்து வொர்க் பண்றாங்க அப்டின்னா, எவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அவங்களுடைய லைஃப்ப வந்து நமக்கெல்லாம் அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில, நம்ம எல்லாருமே ஒரு வாலண்டியர்ஸா வந்து நெறைய விஷயங்கள்ல நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு தருணம் இருக்கு. நம்மளும் ஒரு வாலண்டியரிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம செல்வம் சார் பார்த்தீங்கன்னா, டெய்லி புரோகிராம்ஸ்ல வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணி புரோகிராம்ஸ பத்தி அ இன்ட்ரோ குடுத்து, அ மிகப்பெரிய லெவல்ல வந்து நம்மளுடைய எடுத்த அ அ கோல வந்து அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக இன்னைக்கு மிகப்பெரிய ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டின்னா இன்னைக்கு வந்து நாட் ஒன்லி இன் அவர் டிஸ்ட்ரிக்ட், நாட் ஒன்லி இன் அவர் ஸ்டேட், இன்னைக்கு இந்தியா லெவல்ல மிகப்பெரிய லெவல்ல அ அ விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற வொர்க் தான். அப்ப வாலண்டியர்ஸா நம்ம வாலண்டியரிங்கா நெறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். சார் மாதிரி இருக்கிற பேக்கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, எத்தன பேரு இத வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ட்ரெய்னிங் புரோகிராம் போயிட்டு இருக்கு பாருங்க. அப்போ இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் என்னன்னா, அவங்களோட டைம். இந்த டைம்ல ஒரு 8 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ் வொர்க் பண்ணா பணம் தர்றாங்க. ஆனா, இதுல வொர்க் பண்ணும்பொழுது பணம்லாம் இல்ல. இட் இஸ் வாலண்டியரிங். ஸோ, இந்த மாதிரி வந்து எந்த விதமான அவார்டு, ரிவார்டு இல்லாம வொர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸ்டா இருக்கோம். அதுக்கு தான் வந்து இன்னைக்கு நம்மள வந்து இந்த உலகமே எட்டி பாக்குது. இப்ப இந்த குவாலிட்டியான டைம் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். ஆனா, அ ஒரு விஷயம் நான் வந்து எஃப்எம்ல இன்னைக்கு காலையில கேட்டேன். அந்த எஃப்எம்ல பேசினவங்க ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க. ஒரு சாக்ரிஃபைஸ் பத்தி ஒரு 2 நிமிஷம் வந்து பேசினாங்க. ஒரு ரொம்ப பக்திமான் இருக்கிறாரு. ஒரு சாமிஜி இருக்கிறாங்க. அ சாமிஜிக்கு வந்து என்னன்னா, அவர் நல்ல சாமி. நெறைய வந்து புவர் பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள வந்து எடுத்துட்டு போறாரு. அப்போ ஒரு நாள் டிக்ளேர் பண்றாரு. அவங்களுடைய சக அ ம ஊழியர்களெல்லாம் கூப்ட்டு, இந்த மாரி வந்து எல்லார்ட்டயும் நம்ம வந்து ஒ ஆஃபரிங் வாங்கி, நம்ம புவர் பீப்பிள்க்கு செய்றோம் அப்படின்னு. அப்போ நெறைய பேரு இந்த சுவாமிஜியினுடைய இது என்னன்னா, சர்வீஸ் பண்றது தான். வாங்கி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது. அப்போ நெறைய பேர் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து நெறைய பேரு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதுல வந்து நெறைய பேரு விலை உயர்ந்த பொருள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வயதான யாசகம் எடுத்து சாப்பிடும் மூதாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு காய்ந்து போன சப்பாத்திய வந்து யார்ட்டயோ வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த சமயத்துல அவங்களும் அதிகமா பசியோட தான் இருந்திருக்கிறாங்க. அந்த நாள் முழுவதும் பசி.
அந்த வயதான மூதாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பிடாம அந்த சுவாமிஜிட்ட வந்து அந்த காய்ந்த சப்பாத்திய வந்து குடுத்துருக்காங்க. அ அதையும் எல்லாம் கலெக்ஷன் பண்ணும்போது அதையும் க வாங்கிட்டு போயிட்டா. அந்த சப்பாத்திய வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லையா? எல்லாருக்கும் எப்படி தோணும்? 100 பேரு, 200 பேரு, 1000 பேரு வந்து நெறைய பேரு அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச எல்லாம் உதவியும் பண்ணியிருக்கிறாங்க. சாமிஜி எல்லாருக்கும் அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நெக்ஸ்ட் டே இந்த சாமிஜி எப்போதும் ப ப பிரசாரம் பண்ணும்பொழுது, அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு பப்ளிக் மீட்டிங்ல இந்த மூதாட்டிய வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஒரு லேடி பெக்கர் வந்து அ குடுத்த கிஃப்ட் வந்து மிகப்பெரிய கிஃப்ட். மற்ற எல்லா கிஃப்ட்ட விட அதுதான் பெருசு. ஆயிரக்கணக்கான பேர் குடுத்த கிஃப்ட்ல அதுதான் பெருசு அப்படின்னு சொல்றாங்க. நெறைய பேருக்கு ஒரு சங்கடம் ஆயிடுச்சு. என்னது அது? ஒரு சிலர் கேட்டாங்க, "ஏன் ஒரு சில்லி கிஃப்ட்ட வந்து நீங்க வேல்யூ பண்ணி பேசுறீங்க?" அப்படின்னு சுவாமிஜி கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனா, அந்த சுவாமிஜி வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, அவரு எடை போட்டு பார்க்குறாரு. என்ன எடை போடுறாரு? ஒரு பக்கம் சப்பாத்திய வைக்கிறாரு. மறுபக்கத்துல எல்லா கிஃப்ட்டையும் வைக்கிறாரு. கையில வச்சு பார்க்குறாரு. அப்ப இந்த சப்பாத்தி வச்ச தட்டு மட்டும் கீழ இறங்குது. அப்பன்னா இட் இஸ் மோர் வேல்யூ அப்டின்னு சொல்றாரு. ஒண்ணும் புரியலையே! அ சப்பாத்தி வச்ச தட்டு வே அதா இருக்கு. எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே அப்டிங்கிறத சாமிஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க எல்லாரும் உங்கள்ட்ட இருக்கிறதுல இருந்து ஒரு சின்ன பகுதிய தான் வழங்கியிருக்கிறீங்க. மற்றவர்களும் வழங்கியிருக்கிறாங்க. இப்போ ஒரு கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கிறவரு ரூ. 1,00,000 பணம் குடுத்திருக்கிறாரு. ஒரு 50க்கு மேற்பட்ட ஒரு நகை அ வச்சிருக்கிறவங்க அதுல 1ஓ 2ஓ குடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த மூதாட்டி வந்து அவர்களுடைய முழு சொத்தையும், அதாவது அவங்க வந்து இல்லாதவங்க தானே, பெக்கர்ஸ் தானே. அதனால முழு சொத்தையும் அ வந்து அவங்க குடுத்திருக்கிறாங்க. அப்ப அதே சமயத்துல பட்டினியாவும் இருந்தாங்க. இந்த தியாகம் தான் உண்மையாவே வந்து மாபெரும் விஷயமா வந்து நான் கருதுறேன். அதனால தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் கிரேட் அ சாக்ரிஃபைஸ் அப்டின்ட்டு வந்து அந்த சாமிஜி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து என்னன்னா, நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுல நம்மள்ட்ட என்ன இருக்கோ, அது பணமோ, அல்லது வந்து பொருளோ, அல்லது நம்மளுடைய உழைப்போ, எது குடுத்தாலும் நம்ம முழுமையா செய்யும்பொழுது, அதற்குரிய ஒரு நல்ல அ ரெமுனரேஷன், அதாவது ரெமுனரேஷன்ங்கிறத விட, நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி அப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஃபேமிலி இருக்கு. நம்மளும் சொசைட்டி கூட இருக்கோம். பட் குவாலிட்டியான டைம் வந்து நம்ம ஃபேமிலி கூட நம்ம ஸ்பெண்ட் பண்றோமா? அப்படின்னு பார்த்தா, எதுக்காக நம்ம குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? எதுக்காக ஒரு குவாலிட்டியான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் நம்மளோட ஃபேமிலி. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன். ஹலோ சார். Volunteer. Yes. ஆ ஹலோ சார். நம்மளுடைய சார். ஆ சார், நம்ம ஃபேமிலியில ஒரு நல்ல ஒரு குட் கன்ஜீனியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, we have to spend quality time with our family. I hope it's எக்ஸலன்ட் சார். கரெக்ட். thank you sir. இப்போ சார் சொன்ன மாதிரி அ ம நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நெறைய விஷயங்கள் இருந்தாலும் சார் வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ குவாலிட்டியான டைம் வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்றதுனால, நம்மளுடைய அ ரிலேஷன் பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா பாசிட்டிவா இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குவாலிட்டியான டைம் நம்ம ஃபேமிலில நம்ம எத்தன பேரு வந்து ஒரு சாப்பிடும்பொழுது, ரெகுலரா ஃபேமிலில வந்து சாப்பிடும்பொழுது, காலையிலயோ அல்லது மதியமோ அல்லது இரவோ, ஒரு ஃபேமிலி மீல்ஸா எல்லாரும் சேர்ந்து எத்தன பேரு சாப்பிடுறோம்? ஏதாவது பேசும்பொழுது நம்ம பாசிட்டிவா சேயிங் பாசிட்டிவ் திங்ஸ் அப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெறைய டைம் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு நம்ம வாலண்டியரிங்லாம் பண்றத நம்ம சொல்லணும். அதே சமயத்துல வாலண்டியரிங் பண்ணும்போது 2 பேரா, அதாவது ஃபேமிலில இருக்கிற கணவன், மனைவி அல்லது சன்னு சன்னு ஆர் வித் டாட்டர் ஆர் வித் எல்டர்ஸ் யார் கூடயாவது போயிட்டு நம்ம சேர்ந்து போயிட்டு நம்ம அந்த வாலண்டியரிங் பண்ணணும். அதே மாதிரி வீட்ல வந்து
டிவைசஸ் இருக்கு. டிவைசஸ் மீன்ஸ் இப்ப டிவி ஓடிட்டு இருக்குன்னா, ஒருத்தவங்க மட்டும் டிவிய பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க பெட்ல இருப்பாங்க. அதே மாரி இல்லாம, ஒருத்தவங்க மட்டும் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற மாரி இருக்கும். மற்றவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாத மாரி இருக்கும். அப்போ அ அந்த டிவைசஸ்லாம் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டு, நம்ம வந்து இருந்தோம்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுடைய டைம் வந்து யூஸ் ஆகும். ஸோ, நம்ம வந்து சாப்பிடும்பொழுது மட்டும் தான் நம்ம சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு இல்லாம, வீட்டில் இருக்கிற எல்லா நேரங்கள்லயும் நம்ம இருக்கலாம். அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பர்சனல் லைஃப்லயும், ஒர்க் லைஃப்லயும் ஒரு பேலன்சிங் இருக்கும். அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன நம்ம செய்யணும்? இந்த சாக்ரிஃபைஸ் தான். என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? ஒருத்தவங்க டிவி பார்த்தாங்கன்னா, எல்லாருமே கூட டிவி பார்க்கலாம். ஒருத்தவங்க ஏதாவது கிச்சனுக்காக சமைக்கிறதுக்காக பண்ணாங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து செய்யலாம். ஒருத்தவங்க வந்து ஃப்ரீயா இருக்காங்க. ஒருத்தவங்க மட்டும் ஒர்க் பண்றாங்கன்னா, அந்த ஒர்க்க நம்ம ஷேர் பண்ணி செய்யலாம். அப்படி நம்ம செய்யும்பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு. அப்போ அ ஒரு இப்படி பண்றதுனால என்ன பவர்? த பவர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் என்ன சொல்றாங்க? ஒரு கோடு நெப்போலியன் ஹில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "கிரேட் அச்சீவ்மென்ட் இஸ் யூசுவலி பார்ன் ஆஃப் கிரேட் சாக்ரிஃபைஸ்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா கேண்டில் இருக்கு. ஒரு கேண்டிலோட இன்னொரு கேண்டில ஏற்றும்பொழுது, லைட்டிங் தான் இதாகுமே ஒழிய, அதனால இந்த லைட்டு ஏத்துற கேண்டில் வந்து ஒண்ணும் லூஸா பண்ணிக்க போறதில்ல. அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதனால ஒவ்வொருத்தவங்களும் வந்து சாக்ரிஃபிகேஷன்லாம் நம்ம பண்ணணும். இப்ப நம்ம ரியல் லைஃப் எடுத்துட்டோம்னா நமக்கு தெரியும். மதர் தெரசா பத்தி நல்லா தெரியும். ஃப்ரீடம் ஃபைட்டிங்காக ஒர்க் பண்ணவங்க நெறைய பேர் நமக்கு தெரியும். ஒரு விவசாயத்துல இப்ப நமக்கெல்லாம் வந்து காலையில எழுந்துச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்கெல்லாம் ஃபுட்டுலாம் சாப்பிடறதுக்கு வாய்ப்பு குடுக்குற அந்த ஃபார்மர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். ஆனா இதுல என்ன ஒரு வருதுன்னா, சாக்ரிஃபைஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ராகிரஸ். இப்ப எல்லாருமே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும். ஒரு இந்தியாவுடைய ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும். நம்ம இந்த குளோபலோட ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும். நம்ம ஃபேமிலியோட ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும் அப்டின்னா, இந்த ரியல் லைஃப்ல சாக்ரிஃபிகேஷன் வந்து மிகவும், மிகவும் இம்பார்ட்டன்ட்டா வந்து சொல்றாங்க. அப்போ எ ஸ்மால் சாக்ரிஃபைஸ் டுடே லீட் டு பிக் சக்சஸ் டுமாரோ அப்டின்னு சொல்றாங்க. அப்போ சின்ன, சின்ன சாக்ரிஃபைஸ் நெறைய விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு மிகப்பெரிய சக்சஸ் வந்து நமக்கு ஃபேமிலில கிடைக்குது. அதே மாதிரி தாங்க. சாக்ரிஃபைஸ் மட்டும் நம்மளோட லைஃப்ல முக்கியமா அப்டின்னா, சர்வீஸும் மிகப்பெரிய முக்கியம். இப்போ நம்மளோட ஜர்னி இருக்கு அப்டின்னா, நம்மளுடைய ஜர்னிக்கு பர்ப்பஸ் என்னன்னு தெரியணும். அதனுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம அது தெரிஞ்சா நல்லா பழகிட்டு இருக்கோம். ஆனா மகாத்மா காந்தி என்ன சொல்றாங்கன்னா, மிக அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. "த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இஸ் டு லூஸ் யுவர் செல்ஃப் இன் த சர்வீஸ் ஆஃப் அதர்ஸ்." மகாத்மா காந்தி அப்படி சொல்லிருக்காங்க. என்னன்னா, பிறருக்கு பணி செய்வதில் உன்னை இழப்பதின் மூலமே, உன்னை கண்டுபிடிப்பது தான் சிறந்த வழி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப சர்வீஸ் டூ த நேஷன், சர்வீஸ் டூ த ஃபேமிலி, சர்வீஸ் டூ த சொசைட்டி இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். அப்போ ஒரு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா, அந்த ஹெல்ப் தான் மிகப்பெரிய லெவல்ல நம்மள உயர்த்துது. அப்போ ஹெல்பிங் அதர்ஸ் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் ரிட்டர்ன்ஸ். அப்போ நம்ம அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு நம்ம அத வந்து சொல்லணும். நம்மளுடைய சொசைட்டிக்கு அதெல்லாம் சொல்லணும். இப்போ நெறைய விஷயங்கள் வந்து நெறைய ட்ரூ சர்வீஸ் அப்லிஃப்ட் போத் த கிவர் அண்ட் த ரிசீவர்ன்னு சொல்றோம். அப்ப சர்வீஸ்லயே ட்ரூ சர்வீஸ்னா என்ன அப்டின்னா, தன்னை முழுமையாக அர்ப்பணித்து, தன்னன் செய்கின்ற செயலை அர்ப்பணிப்போட செய்து 2 பேருக்குமே வந்து செய்யும்பொழுது என்னன்னா, கிவருக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு. ரிசீவருக்கும் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு. அப்போ சேவை என்பது பலனை எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவணும். அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? டெய்லி லைஃப்ல எவரிடே ஒரு சப்போர்ட்டிங் லவ்ட் ஒன்ஸ். ஃபேமிலில வந்து நமக்கு அன்பா இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு வாலண்டியரிங் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணணும். நெய்பர்ஸ்க்கு உள்பட. அதே மாரி புரொஃபஷனல் லைஃப்ல நல்ல சர்வீஸ் பண்ணி, நம்ம அந்த வொர்க்க வந்து டெடிகேஷனா பண்ணணும். அதோட இல்லங்க. ஸ் வித்தவுட் ஈகோ ஃபார் த கிரேட்டர் வொர்க் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல்.
நம்மளோட ரிலீஜியஸ்ல நமக்கு தேவையான ஃபேமிலியில நமக்கு விஷயங்களை அத்தனையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா எவ்ரிடே லைஃப்ல அந்த சர்வீஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன் சார் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, மேக் சர்வீஸ் எ ஹேபிட் நாட் அண்ட் அக்கேஷனல் ஆக்ட். நீங்க வந்து சர்வீஸ் பண்றத வந்து ரெகுலரா வந்து பண்ணிக்கங்க. பெருசா பண்ண வேணாம். சின்னதா ஸ்டார்ட் எ ஸ்மால். ஒரு சுமைலோட, ஒரு நல்ல கைண்ட் வார்த்தையோட, ஒரு ஹெல்பிங் ஹேண்டோட நம்ம வந்து பண்ணிக்கணும். சர்வீஸ் இஸ் நாட் எ டியூட்டி. இட்ஸ் எ வே ஆஃப் லிவிங் வித் லவ். ஸோ ரொம்ப அருமையா நம்மளோட லைஃப்ல நம்மளோட சர்வீஸ வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி ரீஜாய். ரீஜாய்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஜாய், ரீஜாய். இந்த ரீஜாய்ஸ்ல லைஃப்ல எவ்ரி டே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து விரும்புறோம். ஆனா இனிமே செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துரும். ஏன் அப்படின்னா, இந்த ஃபைண்டிங் ஜாய் இன் சிம்பிள் மூமெண்ட்ஸ். ஒவ்வொரு சின்ன மூமெண்ட்ஸ்லயும் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு. அப்ப என்ஜாய் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபீல் வந்து ரொம்ப கிரேட் ஜாயா இருக்கும். இப்போ அந்த லத்தீன்ல வந்து ரிஜாய்சர் அப்படின்னா டு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய் அகைன். அப்போ நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை, ஒரு ஃபேமிலியில நடந்த ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் டே, ஒரு அனிவர்சரி டே, அதே மாதிரி என்னென்னலாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஹாப்பியா நம்ம நடத்தி இருக்கிறோமோ அல்லது நடந்திருக்குதோ அல்லது நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து டு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய் அகைன். அதுதான் ரீஜாய். அப்போ இதெல்லாம் எங்க சார் நடக்குதோ அப்படின்னா நம்மள்டே நடக்கும். இன்னைக்கு சார் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு நான் வந்து இது ஒரு சின்ன ஒரு விஷயமா கருதாம இத ஒரு மிகப்பெரிய விஷயமா கருதிட்டு இத வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும். அவ்வளவுதான். இது என்னுடைய லைஃப்ல எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அப்ப அதே மாதிரி சின்ன சின்ன வெற்றிய கூட நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும். இப்போ ஆ சின்ன சின்ன விஷயங்கள செலிப்ரேட் பண்ணனா எப்படி? நம்ம மட்டும் செலிப்ரேட் பண்ணா பத்தாது. நம்மளோட ஃபேமிலில அப்ரிஷியேட் த பிரசன்ட் மொமெண்ட். எதா இருந்தாலும் அந்த மொமெண்ட்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ, ஒரு வொர்க்ல இருக்கோம் அல்லது ஒரு கம்யூனிட்டி கூட இருக்கோம். அ ஒரு கெட் டுகெதர்ல இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அதே மாரி சின்னதா ஒரு இன்னைக்கு பென்னு வாங்கியிருக்கோம். நல்ல ஒரு புது பென் வாங்கியிருக்கோம். காஸ்ட் அபௌட் ₹5 நல்ல குவாலிட்டி பென்னுன்னா, அதா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணணும். அதே மாரி நம்ம டைம வந்து நம்மளுடைய நம்ம ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களுடைய கொஞ்சம் டைம வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டு வரும்பொழுது, இப்ப உள்ள ரீசன்ட்ல வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயமும், அதே சமயத்துல கன்டினியூஸா ஃபாலோ பண்ற விஷயம் என்னன்னா, பிராக்டிஸ் கிராட்டிட்யூட் டெய்லி. அப்போ வந்து டெய்லி வந்து நம்ம நன்றியோட இருக்கணும். ஏன் நன்றியோட இருக்கணும்னா, நீங்க அத செய்யும் பொழுது, அ நம்ம சார் வந்து மிஸ்டர் செல்வம் சார் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பேராசிரியர் யோகால இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க வளமுடன் நெறைய விஷயங்கள வந்து அவங்க எங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. நாங்களும் வந்து தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த மற்றவங்களை வந்து நம்ம வந்து நன்றியோட ஒவ்வொரு விஷயத்துக்கு செய்யும் பொழுது, அந்த ஜாய் இருக்குல்ல, அந்த ஜாய் தான் மிகப்பெரிய லைஃப்ல நமக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட்டா நம்ம வந்து கருதுறோம். அதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அ விஷயமா நம்ம இருக்கணும். அப்போ இன்றைக்கு நம்ம ஷேர் பண்ண விஷயங்கள் என்னன்னா, 4 ஐஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா, ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் என்னன்னா, 1 ஆ சாக்ரிஃபைஸ், 2 சர்வீஸ், 3வது ரீஜாய். இந்த அ ம 4 ஐஸ தான் 4 ஐஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, அ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி கூட ஒரு 1 மணி நேரம் வாழ்ந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் சார். நன்றி சார். Thank you, sir. Thank you so much. Excellent session, sir. 4 ஐஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தனக்கே உரிய பாணியில் வந்து ஜேசி சென்டர் கலிவர்தன் சார் வந்து ரொம்ப சிறப்பா ஒரு இடத்துல கூட வந்து ஒரு இந்த ஸ்பீச்ல உங்களோட ட்ரைனிங்ல எல்லாரும் வந்து ஈர்க்க
எக்ஸலன்ட். சாக்ரிஃபைஸ் சொல்லியிருக்கீங்க. இந்த அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அண்டு ரிஜாய்ஸ். அருமையா இருந்தது சார். ஐஸ் நான் எங்கேயோ தேட்டு என்ன ஐஸ் சொல்ல போறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு இந்த ஐசி ஐஸ்ன்றது ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் எனி டிஸ்கஷன்ஸ்? நீங்கள் கொஸ்டின்ஸ் எதனா சார் கேட்குங்க. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். Yes. ஹலோ, குட் ஈவினிங் சார். ஹலோ. எஸ் சார். ஓகே சார். சார், தேங்க்யூ சார். எக்ஸலண்ட் செஷன் சார். ஐஸ் 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 ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு சார். அப்படியே ரொம்ப ஸோ நைஸ் ஆஃப் யூ. மோஸ்ட் ப்ரொடக்டிவ் செஷன், மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன். நிறைய பவர் பாயிண்ட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க. ஹவு மச் இன்புட் யூ ஹவ் ப்ரிப்பேர்ட் அண்ட் யூ ஹவ் கிவன். ரியலி வெரி சிஸ்டமேட்டிக் ப்ரெசன்டேஷன். அருமையாக இருந்தது சார். வித் ரிகார்ட் டு சாக்ரிஃபைஸ், வித் ரிகார்ட் டு சர்வீஸ், வித் ரிகார்ட் டு ரிஜாய்ஸ். ரொம்ப யூ ஹவ் கிவன் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், live examples also you have given. Thank you very much sir. Over to you. Really we have got so much from you from today's session. Thank you very much sir. Over to you. சார் வணக்கம். நான் ஜேசி முருகேசபாடியன் ஓசூர்லேருந்து பேசுகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஐஸ்ன்ற கடைசி 3 லெட்டர் வச்சு நீங்கள் இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ரெடி பண்ணி சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கிரி சார் சொல்லுங்க. தேங்க்யூ சார். ஐஸ் ஈக்குவேஷன் வந்து சொல்லி எங்களுடைய ஐஸை திறந்துருக்கீங்க சார். அது ஐஸ்னா இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஐஸ், இட்ஸ் ஞானக்கண். இந்த மெய் ஞானத்தை கொண்டு வந்த விஸ்டம் கொண்டு வந்திருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். உண்மையிலே ரொம்ப தத்ரூபமா என்ன சொல்ல போறீங்கன்னே தெரியாம அப்படியே எனக்கு வந்து ஒன்னும் போகும்போது இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க. அந்த அந்த சாக்ரிஃபைஸ் இன்னைக்கு வந்து சாக்ரிஃபைஸ்ன்ற ஒரு வார்த்தையே வந்து எல்லாருக்கும் ஒரு புதுசா இருக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த சாக்ரிஃபைஸ், இந்த அர்ப்பணிப்பு தான் வந்து எல்லாமே. வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் சொன்னீங்க. அதே மாதிரி அந்த கிராட்டிடியூடுன்ற ஒரு விஷயம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செல்வம் சாரை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அது வந்து உண்மையிலே இட்ஸ் அ ரியல் கிராட்டிடியூட். பிகாஸ் ஐ நோ தட் இந்த டைம் 8:15னா அப்படியே ஒரு அலாரம் அடிச்ச மாதிரி ஆன் பண்றதும், திருப்பி 9 o'clock முடிக்கிறதும், அதுக்குள்ள ஸ்பீக்கர் பேசணும், ஃபீட்பேக் கொடுக்கணும், அப்படியே இந்த இஸ் நாட் வெரி ஈஸி திங். பட் இவ்வளோ நாள் கடந்து போகுதுன்னா இட்ஸ் ஆல் த ட்ரெயினர்ஸ். இன்னைக்கு வந்து ஆஃப்டர் பொலிட்டீஷியன்ஸ் த ட்ரெயினர்ஸ் கேன் சேஞ்ச் திஸ் வேர்ல்டு சார். அதுக்கு வந்து திஸ் ஜேசிஐ பவர் சிட்டி ராணிப்பேட்டை வந்து இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். அண்ட் தேங்க்யூ சார். அந்த ஸ்லைடை மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு ரீஷெடியூல் பண்ணுங்க சார். ஒரு எல்லாத்தையும் ஒரு பார்த்துறோம். ஓகே சார். தேங்க்யூ. Thank you sir. Thank you very much for your valuable feedback. உங்களுக்கு அந்த ஸ்லைடு சார் போடுவார், நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள். கிரி சார் என்ன பேசுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இல்லை சார், லோ பண்ணிடுறோம் சார். தேங்க்யூ. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள். லிவிங் எத்திக்ஸில் நிறைய சிறப்பான பயிற்றுனர்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயமா நினைச்சு இன்னைக்கு நம்மளுடைய நேரத்தை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தி ஸோ தனக்கும் அடுத்தவங்களுக்கும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சு நம்ம கலியுதன் சாருக்கு வந்து நம்ம மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் நீங்கள் உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ் சொல்லலாம் சார். கலியுதன் சார் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்துருக்குறீங்க. இன்றைக்கு இருக்கிற சூழலில் சார் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுருந்தாலும் இன்னைக்கு ஜேசிஐ வந்து மிகப்பெரிய சாம்பியன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் பல சாம்பியன்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு வரீங்க. அதில் நானும் ஒருத்தவன் சார். இந்த ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டி வந்து பல ட்ரெயினர் உருவாக்கி இருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய தளமாக தான் கருதுகிறேன். இந்த
பல 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 மாதங்கள் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டியில வந்து நான் ஆரம்பத்துல வந்து குழந்தை மாதிரி வந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ட்ரைனிங்ல எப்படி நான் டெய்லி வந்து கலந்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களை வந்து எடுத்துட்டு போகும்போது ஒரு ட்ரெயினர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்ந்துட்டு வர்றதுக்கு நம்மளுடைய ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டி தான் வந்து முழு முதல் காரணம் என்பது இந்த சமயத்துல பதிவு பண்ணி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக உங்களுடைய சாக்ரிஃபைஸ் இந்த ஸ்டேட் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்க ஒழிக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். உங்களுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து வெற்றி கணியார். நன்றி. டுமாரோஸ் ப்ரோக்ராம், டுமாரோஸ் டாபிக் பி ஏ பாத் மேக்கர், ட்ரைனர் ஜேசிஎஸ்எஃப் சோபனா. ஷார்ப்பாக 8:15 ஜாயின் பண்ணுங்க. ஸோ லிங்கை வந்து நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் அண்ட் ஜேசிஸ், நான் ஜேசிஸ் மெம்பர்ஸ் எல்லாம் அனுப்புங்க. நீங்கள் செய்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம் 8:15 அப்படின்னா லிவிங் எத்திக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரணும். ஸோ ஒரு சின்ன டேக் அவே, தினமும் ஒரு சிந்தனை, தினமும் ஒரு பயிற்சி, அதில் வந்து நம்மளுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கணும். நன்றி. இறுதியாக நன்றியுரை. ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி கிளை இயக்கத்தின் தினந்தோறும் நடத்தி வரும் லிவிங் எத்திக்ஸ் பயிற்சி வகுப்பில் இன்றைய பயிற்றுனர் மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் அழகாகவும் தங்களது கருத்தினை பதிவிட்டிருக்கிறார். அவர்கள் ஜேசி செனட்டர் கலிவர்தன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது கிளையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஹாப்பி லைஃப் டு ஆல். JC India Zone 16 JC Rawnipet Power City online training program Living Ethics on 30 June 2025 at Zoom platform is hereby adjourned. Thank you. We will meet tomorrow sharp 8:15 PM. Thank you. Thank you, Thank you, sir. Kajal sir, நீங்க ஹோஸ்டா இருக்கீங்க. என் பண்ணுங்க. Thank you. Okay, sir.